ஹாய் உறவுகளே, வாங்க வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஹால் பட்டனையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்குன்னு எங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத முழுசாக பாருங்கள். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் வெத்துப்பால் 1/2 லிட்டர் ஊற்றிட்டு அதில் தேவையான அளவு ஒயிட் சுகர் சேர்த்து ஒரு பக்கமாக நம்ம எடுத்து வச்சிடலாங்க. சுகர் கொஞ்சம் எச்சாவே போட்டிருக்கனால தித்திக்கிற அளவுக்கு, ஏன்னா இது கொஞ்சம் லேட்டாகும் கரையிறதுக்கு. அதனால் முன்னாடியே வெறும்பாலில் தான் நான் சர்க்கரை போடுறேன். சீம்பாலில் போட்டால் கரையிறதுக்கு லேட் ஆகுமோ என்னமோ தெரியல. அப்புறமா இவங்க 3 பேரும் இல்லைன்னா சீம்பாலே இல்லைங்க. ஏலக்காய், சுக்கு, அப்புறமா மிளகு, இது 3மே ஒரு 30 ரூபாய்க்கு 35 ரூபாய் 30 ரூபாய்மோ வந்துச்சு. வாங்கிட்டு டம்ளரில் போட்டு நல்லா 1க்கு 2 இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கிட்டாச்சுங்க. இங்கே பாருங்கள், வாசம் சும்மா தூக்குதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்களா, நல்லா பாருங்கள், இன்னுமே சர்க்கரை கரையில் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து பார்த்தாலுமே சர்க்கரை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் நல்லா கரண்டி விட்டு கிளறி விட்டுக்கிறேன். இன்னும் சீம்பால்லாம் போட்டால் சுத்தமாக கரையாது. கலக்கி விட்டுட்டு அப்புறமா சீம்பாலையும் 1 லிட்டர் சீம்பால் 1/2 லிட்டர் வெத்துப்பால் இது 2யுமே சேர்த்து நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சீம்பால் காலையில் கன்று போட்டுச்சா, காலையில் நைட்டு ஒரு 2 மணிக்கு அப்படி போட்டுச்சு. பொழுதாக கறந்து காலையில் பாலையும் கறந்து ஃப்ரிட்ஜில் வச்சுன்னு தான் அப்புறமா இப்போ நம்ம காசுறோம். பாருங்கள், மண் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வடி கட்டினா வடியில் பார்த்தா உலகமே தெரியும். அத்தாவது சோட்டு வாட்டர் இருக்குது. அதனால் கொஞ்சம் வடித்து பார்த்தேன், மண் நிற்கிற மாதிரி ஒன்றும் தெரில. அப்புறம் வடியை ஒரு பக்கம் கடாசிட்டு வடியை எடுத்து அப்புறம் திருப்பியும் ஒரு ஓசனை வந்துச்சு. இட்லி துணி இருக்குல்ல, அதை வடியில் வச்சு அப்படியே வடித்தோமா சின்ன சின்ன மண் இருக்கு இல்லையா, மண் ஏதாவது டஸ்ட் இருந்தால் கூட அப்படியே நின்றுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மொண்டு ஊற்றிட்டு இருந்தேன். பொறுமைக்கும் நமக்கும் ரொம்ப தூரம் இதெல்லாம் ஆகாது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியல. அப்புறமா வடையை திருப்பியும் தூக்கி கெடாசிட்டு இட்லி குண்டா இருந்துச்சு. இல்லை நீ 2 பக்கம் பிடி, நான் ஒரு பக்கம் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி துணியில் ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கிட்டோங்க. இப்போ இவங்க 3 பேர்த்தையும் உள்ளார இறக்குனாதான் அப்படியே இறக்கணுன்னே கமகமான வாசனைங்க. அப்படியே கலக்கும் போது சீம்பால் வாசனை நமக்கு வந்துருச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டாலுமே அது மேலே தான் மிதக்கும். இருந்தாலும் நம்ம திருப்திக்கு ஒரு 2-3 கலர் கிளறி விட்டுக்கலாம். நான் இன்னும் எக்ஸ்ட்ராவே 2 கலர் கிளறினேன். ஏன்னு கேட்டால் அது பாருங்கள் அப்படியே ரவுண்ட் அடிக்கிறது அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறமா இந்த பிரமனை பல வருஷமாக யூஸ் இல்லாத இருந்துச்சு. என்னத்துக்கு வச்சுக்கிறோன்னு நமக்கும் தெரியல, அதுக்கும் தெரியல. குக்கரில் தண்ணி ஊற்றி அப்புறமா பிரமனையை எடுத்து வச்சு அது மேலே இந்த மாதிரி குண்டாவை வச்சு குண்டாவுக்கு தட்டு போட்டு மூடி விட்டுலாம். நல்லா சமமாக வச்சுக்கலாங்க. இது வேறு ஒரு பக்கம் நழுவிட்டு போகுது, இழுத்து பிடிச்சி வைக்கலாம். இந்த அளவுக்கு தான் தண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்டு தட்டம் போட்டுடலாம். தட்டம் போடலாம் வேர்த்து ஊற்றிடும். அப்புறமா விசிலையும் தூக்கி போட்டாச்சு. குக்கர் வச்சுட்டு விசில் வந்தவட்டி போட்டாச்சு. இப்போ வர சீம்பால் இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் அப்படியே சீம்பாலை கமுத்தியாச்சுங்க. இதில் ஒரு மிஸ்டேக், வெத்துப்பால் நம்ம ஊற்றாமல் அப்படியே காசி இருக்கணும். இருந்தாலும் நல்லா தான் வந்துருந்துச்சு. இதை ஏன் இப்படி நான் தட்டிகிட்டே இருக்குன்னு பார்த்தீங்களா, பிள்ளையார் வவுறு மாதிரி குபேரம் வவுறு மாதிரி தட்டினா எப்படி ஆடுது பாருங்கள். அப்புறமா அது சீம்பால் ரெடி ஆகிடுச்சு. இது அடுத்த நெக்ஸ்ட் நாள் பால். இதை நல்லா அடுப்பில் காய வச்சு உப்பு லேசாக போட்டால் கொஞ்சம் நேரம் காய வச்சதுமே இந்த மாதிரி வந்துடுங்க. இது பேர்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. சீம்பால் கூட எனக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது அப்புறமா எடுத்து வேறு பாத்திரத்தை மாற்றிட்டு அப்புறமா இன்னொரு பாத்திரம் வச்சு நல்லா இதை கொஞ்ச நேரம் இந்த தண்ணியெல்லாம் சுண்ட வரலும் வறுத்துட்டு சர்க்கரை போட்டு வறுத்தா இந்த மாதிரி ரெடி ஆகிரும். உண்மைக்கானவே இது பேர் என்னன்னு எனக்கு தெரிலங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். நானே போன வருஷம் தான் இந்த ஸ்நாக்ஸையும் சாப்பிட்டேன். பக்கத்து வீட்டு பாட்டி கொடுத்தாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு போட்டு செஞ்சுக்கலாம், சர்க்கரை போட்டு செஞ்சுக்கலாம்.
நான் சர்க்கரை போட்டு தாங்க. சீம்பால் வந்து கொஞ்சம் வெத்துப்பால் அதிகமாக சேர்த்துனதுனால 2வது 2 நேரத்து பால் எல்லாம் சேர்த்தோம். சீம்பால் நல்லா தான் வந்துச்சு. கொஞ்சம் தண்ணி லேசாக விட ஆரம்பிச்சிக்கிச்சு. சர்க்கரையுமே அதிகமாக போட்டோம். ஆனால் சீம்பால் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் வெத்துப்பால் மட்டும் சேர்த்தாது இருந்திருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் சீம்பால்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு விலாகில் சந்திக்கலாம். பாய்.